கடவுள கும்பிடணும் அப்டின்னா, நம்ம நெனச்சா மட்டும் காணாது. கடவுளும் நினைக்கணும் அப்டிங்கிற மாரி தான். ரொம்ப நாளா பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும் அப்டின்னு நெனச்சுட்டே இருந்தேன். ஆனா, இன்னைக்கு தான் பண்ண முடிஞ்சது. இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாளும் கூட. மார்கழி 1. இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிறலாம் அப்டின்னு சொல்லிட்டு காலையிலேயே குளிச்சு வீட்டையும் கிளீன் பண்ணிட்டு, சந்தனம் வந்து நிலைக்கு வச்சு குங்குமமும் வச்சுட்டேன். மார்கழி மாசம் முழுவதுமே காலையில எந்திச்சு விளக்கேற்றணும் அப்டின்னா, நம்ம நினைத்த காரியம் எல்லாமே வெற்றி பெறும் அப்டிங்கிறது ஐதீகம். வாசல்ல 2 சைடும் 2 விளக்கு ஏற்றிட்டேன். பூஜை அறையிலயும் 3 விளக்கு வந்து ஏற்றி வச்சேன். சாமிக்கு பிரசாதமா சேமியா பாயாசம், ஆப்பிள், ஆரஞ்சு இதுதான் வச்சு பூஜை பண்ணேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு விளக்கேத்துறதுக்கு 5:30 ஆயிட்டு. அதே சேம் டைம்ல தான் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க கோவில்லயும் பூஜை பண்ணாங்க. ரொம்ப மனநிறைவா இருந்தது. தீபம், பத்தி, சூடம்லாம் பொருத்தும்போது, பூஜை அறையில மட்டும் காட்டாம வீடு நிலைவாசல், கபோர்டு, பீரோல், புக் ஷெல்ஃபு எல்லா இடத்துலயும் காட்டணும். இப்படி பண்ணி பாருங்க. கண்டிப்பா பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நிலைவாசலுக்கு காட்டிட்டு நம்ம வீட்டு நியரஸ்ட்டா இருக்க கோவில் வந்து பக்கத்துல தான் இருக்கு. அதனால அந்த திசை நோக்கியும் சாமி கும்பிட்டாச்சு. உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.